அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி டீ கடை பஜ்ஜி. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்னாலே போண்டா பஜ்ஜி தான். அதுவும் அந்த வாழைக்காய் பஜ்ஜி, அதுவும் அந்த டீ கடையெல்லாம் இந்த புசு புசு புசுன்னு இருக்கும், பயங்கர கிறிஸ்பியா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். அது மாதிரியான டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி வீட்லயே அதே டேஸ்டோட புசு புசுன்னு கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படின்னு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல வாழைக்காவை இந்த சின்ன போர்ஷன் இருக்குல்ல அதையும் கட் பண்ணிக்கணும். காம்பை கொஞ்சம் சத பகுதியை விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்லைஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு பார்ட்டு ஒரு பக்கமே இது மாதிரி கத்தியில் ஓப்பன் பண்ணி தோலை மட்டும் எடுத்துடணும். அப்போ தான் ஸ்லைஸ் பண்ணால் கரெக்டாக சூப்பராக வரும், அழகாக பஜ்ஜி போட முடியும். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லைசர் எடுத்துங்க. ஸ்லைசரில் அப்படி வச்சுட்டு தேவையான அளவு திக்னஸ் வர்ற மாதிரி அந்த கேப் வச்சுங்க. அது ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக வரும். அதனோட திக்னஸ் வந்து ஒரு 2 mm 2.5 mm வந்ததுன்னா பஜ்ஜி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணுறது இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த திக்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக பஜ்ஜி வந்து போட்டு அழகாக எடுக்கலாம். இப்போ நான் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் போட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெயில் போடும் போது ரொம்ப வெடிக்கிற மாதிரி புசு புசு புசுன்னு ரொம்ப நிறையா வரும். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு காற்று ஆட விட்டுருங்க, உணர்த்திடுங்க. அது மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சூடாகட்டும். சூடாகிற நேரத்தில் நம்ம 1 கப்பு கடலை மாவு, 200 கிராம் கடலை மாவு, அதே மாதிரி அதில் பாதி 100 கிராம் அரிசி மாவு, அப்புறம் 1.5 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது காரத்துக்காகவும் கலருக்காகவும். 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஓமத்தை இது மாதிரி நல்லா விரல்ல நல்லா கசக்கிட்டு அதில் சேர்த்துங்க. ஓமமும் பெருங்காயமும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதில் சேர்க்கணும். நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கடலை மாவால் வராது. அப்புறம் 1/2 ஸ்பூனு ஆப்ப சோடா மாவு. ஆப்ப சோடா மாவு கண்டிப்பாக போடணும், ஆனால் அளவாக போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், சீக்கிரத்தில் புளிக்க ஆரம்பிச்சிடும். இந்த உப்புல அப்படியே புசு புசுன்னு வருது பாருங்க, இந்த ஆப்ப சோடா மாவால் தான் வரும். ஆப்ப சோடா மாவு போடாமல் சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு புசு புசுன்னு வராது. முதல்ல ட்ரை மிக்ஸ் பண்ணிடுங்க, தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 200 ml நம்ம கடலை மாவு சேர்த்தோம்ல அதே அளவு தண்ணி மட்டும் சேர்த்துங்க. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. கடலை மாவு கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதெல்லாம் உடச்சி நல்லா இது மாதிரி நல்ல பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸுக்கு இந்த தண்ணி பத்தாது கண்டிப்பாக. இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இந்த திக்னஸை பொறுத்து இப்போ வந்து நான் ஒரு 25 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். 25 ml சேர்த்தா கரெக்டாக இருக்கும் பதம். ஸோ மொத்தமாக தண்ணி 225 ml. முதல்ல 200 ml போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட திக்னஸை பொறுத்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாக கட்டியே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய வச்சுருக்கோம்ல எண்ணெய், கொஞ்சம் நல்லா காஞ்சிட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு கரண்டி, சின்ன கரண்டி எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு வந்ததுன்னா ஒரு 2 சின்ன கரண்டி, 2 ஸ்பூன் மாவு சேர்த்துங்க. இது ரெண்டுமே சேர்த்தோம்னா எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது பஜ்ஜி. ரொம்ப ட்ரையாக நல்லா இருக்கும், சூப்பராக. ஒரு சில பஜ்ஜி வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும்ல, இது 2 சேர்த்துட்டு நீங்கள் சுட்டு பாருங்கள், சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்டியோட பேக் சைடில் இப்படி திருப்பி மாவு எடுத்திங்கன்னா கரண்டியில் நல்லா ஒட்டணும். அதுதான் நல்ல பதம். இப்போ நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்லைஸ் வாழைக்காவை எடுத்து இது மாதிரி நல்லா 2 தடவை முக்கி அந்த முனையில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் லேசாக வச்சுட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் பஜ்ஜி போடும் போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய்.
போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளேமை மாற்றவே தேவையில்ல. இருக்கிற மாவு ஃபுல்லாக பஜ்ஜி போடலாம். இது மாதிரி நல்லா 2 தடவை முக்கணும். மாவு பதம் நல்லா திக்னஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு எண்ணெயை புழிகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கரெக்டாக பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா புசு புசுன்னு இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும். கரெக்டாக போட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இதை வந்து கரண்டியால் திருப்பணும். கரெக்டாக 2 நிமிஷத்தில் அழகாக வெந்துடும். இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு கரெக்டாக 2 நிமிஷம். இப்போ திருப்பிட்டோமா, அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க மெதுவாக. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா கோல்டன் கலரில் அப்படியே கோல்டன் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா பஜ்ஜி. நம்ம வந்து அந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால இந்த கலர் வருது. ஒன்று மேலே ஒன்று பஜ்ஜி போட்டிங்கன்னா ஒரு சிலர் சப்பையாயிடும். கரெக்டாக தனித்தனியாக ஸ்பேஸ் விட்டு போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். பன்னு மாதிரி வரும். அவ்வளோதான். 2 பக்கம் 2 நிமிஷம், கரெக்டாக 4 நிமிஷத்தில் பஜ்ஜி சுட சுட கிறிஸ்பியாக புசு புசுன்னு பஜ்ஜி ரெடி. இப்போ நீங்கள் ஃப்ளேமும் ஏற்றவே வேணாம். கரெக்டாக நல்ல சூடில் இருக்கும். இருக்கிற மாவை அதே மாதிரி நீங்கள் போட்டு ஏற்றுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக நுர வருதுல்ல, இது வந்து நம்ம செக்கில் எண்ணெயில் சுடுறதுனால, கடலை எண்ணெயில் சுடுறதுனால இது மாதிரி நுர வருது. அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நீங்கள் சாதா ரீஃபண்ட் ஆயில் கம்பெனி எண்ணெயில் சுட்டிங்கன்னா இந்த நுரெல்லாம் வராது. கரெக்டாக 4 நிமிஷம் ஒவ்வொரு ஈடும் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய போட்டுட்டு திருப்ப முடியாமல் ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா இந்த புசு புசுன்னு கரெக்டாக ஷேப்பாக வராது. ஸோ ஸ்பேஸ் விட்டு அழகாக போட்டு அருமையாக 4 நிமிஷம் வறுத்து எடுத்தீங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு கிறிஸ்பியாக டீக்கடை பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக இந்த டீக்கடை பஜ்ஜியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு சாம்பார் இருந்ததுன்னா இந்த பஜ்ஜி வேற லெவலு ஸ்நாக்ஸு, அதுவும் இந்த மழை காலத்துலாம் சாப்பிட்டிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.